சகட சக்கர தாமரை நாயகம் அகட சக்கர மணிய உரை விகட சக்கரன் வைப்பதம் போற்றுவா பொக்கக்குடிலில் பூதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வந்து குக்கு தறிபட்டெறிபட்டுதிரம் குமுகுமர கக்கிரி உருவ கதிரேல் தொட்ட காவலனே வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தில் நர்த்தனம் செய்யும் நாடகம் அதனை நன்குற மனத்தில் என்னும் அத்தல தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கிரபாத நன்முனிவன் மேன்மையை சொல்லி பெரிதே போதமுருதூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பரவியனு வெம்மையேறத்தாத உள்வும்புளில் காஞ்சி குவட்டில் ஏறி சலதி அமுதின நிகர் செந்தமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டரான கச்சியப்பன் பாதமலன் உச்சி வைப்பாம் திருச்சிற்றம்பலம் நொந்தா ஒன்றுடரே நொந்தா ஒன்றுடரே நுனையே நினைந்திருந்தே வந்தாய் போயறியாய் வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற எந்த வீரான் திருமேற்றழி உரையும் எந்த என்னையல்லாலினி ஏத்த மாட்டேனே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே சூரபன்மனுக்கு சுக்கிர பகவான் உபதேசம் பண்ணுகின்ற படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு கேள்வியினாலேதான் அவைகள் தெரிந்து கொள்வதும் உயர்வதும் வாழ்வதும். அடுத்தவர்கள் சொல்லாமே ஒண்ணுமே தெரியாது. அடுத்தவர்கள் சொல்லாமே எதுவுமே உலகிலே வாழ்வும் சரி, அருளியல் வாழ்வும் சரி, அதை பற்றி தெரிந்தவர்கள கேட்கவில்லையானால் ஒன்றும் தெரியாது. கேட்டுத்தானே பெரிய ஆளாகிறான். வாத்தியார்ட்ட கேட்டுத்தானப்பா படிச்சு பெரிய ஆளாகிறான். கேட்கறதுனா ஒண்ணுமே எல்லாருமே பிறந்த போதே ஞானத்தோடு இவன் பிறந்தான். எங்கேயோ ஒன்று அதிசயமா இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் கேட்டு தான் எல்லாமே கேட்டு தான் உயரணும். அது கேட்கறது கொஞ்சம் கேட்டாலும் நல்லதையே கேட்கணும்னாரு திருவள்ளுவர். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். கொஞ்சம் கேட்டாலும் நல்லதுக்கு அப்படின்னு அது அந்த கேள்விக்கு உபதேசம்னு வேறு. அந்த உபதேசம் நல்ல எண்ணத்தோட உபதேசம் பண்ணி இவன் வாழ வேணும் என்பதற்காக உபதேசம் பண்றவா உண்டு. நல்லது மாதிரி சொல்லி இவன் கிட்டு போகணும்னு மனசுல வச்சுக்கிட்டு நல்லது மாதிரி சொல்லி இவனை எப்படி கெட்டு போகணும்னு சொல்லி உபதேசம் பண்றவனு உண்டு. இப்ப சகுனி உபதேசம் துரியோதனனுக்கு எப்படி இருந்துச்சு? சகுனி உபதேசம் துரியோதனன் சகுனி உபதேசத்தான் கேட்டான் பிரியமா. சகுனி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன், கேட்டேன். கடைசியா கூண்டோட அழிச்சான். சகுனி மனசுல என்ன வச்சுக்கிட்டு சொன்ன, இவன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உபதேசத்தை பண்ணான். அதனாலே உபதேசத்தை யாரு சொல்றத கேட்கணுங்கிற புத்தி இருக்கணும். கேட்கறவனுக்கு யாரு சொல்றத கேட்கலாம், யாரு சொல்றத கேட்கப்படாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது கூட ரெண்டாவது. முதல்ல தீர்மானம் பண்ணிக்கிறது யாரு சொல்றத
கேட்கறது யார் சொல்றத கேட்கப்படாது தம்பி. அதுக்கு தனக்கு இயற்கை அறிவு இருக்கணும். இயற்கை அறிவு இருந்தால் தான் அந்த அறிவு இருக்கும். இயற்கை அறிவு இல்லாதவனுக்கு சொல்றவா வச்செல்லாம் கேட்பான். சொல்றவா வச்செல்லாம் கேட்டா என்ன வேணா கெட்டு போவான். அதிகபட்ச உலகத்துல சொல்றவன் அடுத்த நல்லா இருக்கட்டும்னு சொல்றவன் கொஞ்சம் தான், விட்டு போகட்டும்னு சொல்றவன் ரொம்ப. அதனால இப்ப சூரனுக்கு இயற்கையா அறிவு இல்லை. காசிபர் உபதேசம் பண்ணினார், அவர் நல்ல உபதேசத்தை பண்ணினார். இவன் வாழ வேணும், இவன் உருப்படி ஆக வேணும், இவன் சிவனை அருளை பெற வேணும் என்பதற்காக அருள் உபதேசம், அது அருள் உபதேசம் பண்ணினார். அதை அவன் ஆமான்னு கேட்கவும் விடாம ஒத்துக்கொள்றதுக்கு முந்தையே மாய ஆரம்பிச்சுட்டான். நீ சொல்றது நம்ம பிள்ளைகளுக்கு பொருத்தமான உபதேசம் அல்ல அப்படின்னு கற்றுட்டான். நீ சொன்ன உபதேசம் உன்னை போல காட்டில் இருக்கிற முனிவர்களுக்கு பொருத்தமா இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் உலகத்தையும் ஆளணும், அதிகாரம் செய்யணும், எல்லாரை விட சிறப்பா வாழணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், அப்படி சொல்லியான். அப்படி சொல்ல எனக்கு தெரியாது, நீயே சொல்லிவிட்டார். அந்த உபதேசம் எனக்கு தெரியாது, நீயே சொல் அப்படின்ட்டார். அப்படி சொன்னபடியினால அவன் உபதேசத்தை பண்ண. அதே மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆளணும். நீங்க ராட்சசர் கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்க. உங்க வர்க்கம் இரவிலையும் மூலமா பிறந்தபடியினாலும் நீங்கள் ராட்சசர்கள் ஆயிட்டீங்க. ராட்சசர்களுக்கு உண்டான குணம் என்னன்னா எல்லாரையும் அடக்கி ஆடுவது, அக்கிரமம் செய்து எல்லாரையும் அடக்கி. தேவர்கள் தான் உங்களுக்கு பகைவர்களே அப்படின்னு உபதேசம் பண்ணான். தேவர்கள் உங்களுக்கு பகைவர்கள், அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பவர் இல்லாம பண்ணி எல்லா அதிகாரமும் நீங்களே பெற்று வாழும்படியா இருக்கணும். அதற்கு இந்த மாதிரி யாகத்தை செய்யுங்க, சிவன் வருவார், அவர்கிட்ட இப்படி வரத்தை வாங்குங்க, அந்த யாகத்துக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் நான் தயார் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச்ச கேட்டேன். கேட்டு அதே மாதிரி யாகத்தை பண்ணினா சிவன் வந்தார். சாமானியமா அவரும் வரல. சாமானியமா போய் இவனுக்கு கொடுக்கப்படாதுன்னா அவரும் ஒரு 11,000 வருஷம் தாமதம் பண்ணார். 11,000 வருஷம் 11,000 வருஷம் வரலப்பா, செட்டுன்னு போய் கொடுத்தோம்னா இவன் செட்டுன்னு உலகத்தையும் அடிச்சு கொடுவான் அப்படின்னு சொல்லி அவனை சாகவே பண்ணி அப்புறம் எழுப்பி வரம் கொடுத்தாரு. சித்துட்டேன், கையில் விழுந்து இறந்துட்டான். அதன் பிறகு அவனை எழுப்பி அவனுக்கு வேண்டிய வரத்தை சிவன் இல்லைன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு வழக்கம், சிவனுக்கிட்ட மாத்திரம் எது கேட்டாலும் இல்லைன்னு நமக்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். மற்றபடி புராணங்களில் பார்த்தா யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. அதனால அவருக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் பாடி விட்டாரு, வேண்ட முழுதும் தருவோய் நீ பாடி விட்டாரு. அவருக்கு வேண்டிய ஆள் அவருடைய செக்ரட்டரி, அவர் தலைவரை பின்ன எப்படி சொல்லணும், அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரா. அதனால அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், வேண்ட முழுதும் தருவோயின்னு பாடிட்டார். சிவபெருமான் எந்த பொருளை கேட்டால் இல்லை என்று சொல்லுவது கிடையாது. என்ன காரணம் என்றால் எல்லாம் தர வல்லவனாகையினாலே, எல்லாம் கொடுக்க வல்லவனாகையினாலே எல்லாம் இருந்தா இல்லைன்னு ஏன் சொல்றான். ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா அப்ப அது என்கிட்ட இல்லப்பா, வேற கடையில வாங்கிக்க அப்படின்னு சொல்றான்ல, அந்த சாமி என்கிட்ட இல்லை வேற கடையில போய் வாங்கி சொல்றான்ல, அது போல சொல்ற சாமி இல்லை சிவன். பொண்ணும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான், போகமும் தருவான், திருவும் தருவான். அதுக்குள்ள 4 எல்லாம் அடங்கி போச்சு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை என்கின்ற 4 வாக்கியங்களுக்குள்ள எல்லா வகையான பலன்களும் அடங்கி போச்சு. அதனாலே கேட்டதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறவன் சொல்லுவான். அதனாலே 1008 அண்டங்களையும் ஆளகணும், 108 யுகம் ஆளகணும் அப்படின்னா கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே அளவில்லாத ஆற்றலுடைய இந்திரஞானம் என்கின்ற தேர் வேணும்னா அதையும் கொடுத்துட்டாரு. அளவில்லாத படைகளையும் தந்தாரு. வச்சர யாக்கையை தந்தார். வச்சர யாக்கைனா குண்டு துளைக்காத யாக்கை. அப்பவே குண்டு இருந்திருக்க மாட்டேங்குது, அது துளைக்காதபடி வச்சர யாக்கையும் பெற்று விட்டான். இப்படி பெற்று படைகளையும் ஏராளமா படைகளை கொடுத்துட்டாரு. அளவே இல்லை அவன் பெற்ற செல்வத்துக்கு, அளவே இல்லை. சூரபன்மன் பெற்ற செல்வத்துக்கு அளவே இல்லை. ராவணன் மற்ற பேர்லாம் அந்த சூரன்லாம் சமானமாகப்பட்டான். சூரன் எத்தனையோ கோடி ராவணன் சேர்ந்தா ஒரு சூரன் ஆகலாம், அப்பேற்பட்ட பலமுடையவனாக. அதுக்கு மேலே சுவாமி சொன்னாரு, இவ்வளவும் தந்து நம்முடைய சக்தி எல்லாமே உங்களை யாரும் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். நம்முடைய சக்தியை தவிர உங்களை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒன்றை வச்சு கொடுத்தாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவானோ அப்பா, யாரு நம்முடைய சக்தி ஒன்றை தவிர உங்களை யாரும் வெல்ல முடியாதுன்னு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அவனுடைய சக்தியாகிய முருகன் வந்தான். இல்லைன்னா வேற யாராலையும் அவனை வெல்ல முடியாது. அது என்ன சொன்னாரு, தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் உங்களை தாவியலாத நம் சக்தி ஒன்றையலால் ஏவர் வெல்லுவோர் என்று விளம்பிமே லீருராத விரதம் தன் பெயர் கூறு தெய்வ படையும் கொடுத்திட வேறு வேறு மிகவருள் செய்து மேல் 6 சேர்ச்சடை ஆண்டகை எய்தான். அப்படி அளவில்லாத செல்வம், ஆற்றல், படைகள் எல்லாம் கொடுத்துட்டு சாமி மறைந்து அப்படின்னா அப்படி பெற்றான்.
அப்படி பெற்ற பிறகு அவனுடைய கூட்டத்தாரெல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். இந்த ராட்சச கூட்டமெல்லாம் நம்ம தலைவர் இப்படி வரத்தை வாங்கிட்டார், இந்த மாதிரி நமக்கு எந்த குறைச்சலும் இல்லைன்னு எல்லாரும் விழுந்து கும்பிடுறவன், வாழ்த்துக்கிறவன், வணங்குறவன். அவன் கட்சி ஆளு பூராவும் வந்துட்டான். அவன் கட்சி ஆளுகள்லாம் நம்ம கட்சி ஜெயிச்சு போச்சு, நம்ம கட்சி ஜெயிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆளவே இல்லை. அதை சொல்றாரு, அற்றாகின்ற வேலையின் முன்னோர் அரணம்போர் சுற்றா நிற்கும் தானவர் தங்கோன் தொலைவில் செயற்பற்றான் என்னும் தன்மையை உண்ணி பெருவன்மை உற்றார் உள்ளன ஆற்றனர் ஆற்ற ஒப்புற்றார் ஊழியல் வேதன் கண்டுயில் வேலை உலகஞ்சூர் ஆளிகள் என ஆணையினத்தல் அது நீங்கி மாலைகள் மேறு சுற்றியதென்னம் அகத்தல்லை சூழல் நீங்கி சூழ்முதல் தந்தால் துண்ணுற்றார் கண்டார் ஆத்தார் காண்மிசை விழுந்தார் கமல் ஏறி கொண்டார் புத்தார் கை தொழுகின்றார் குப்புற்றார் அண்டா ஓக பெற்றனர் சொன்னால் அயர்வெல்லாம் விண்டார் விஞ்சூர் தன்புடையாகி பெற உற்றார் முன்னாள் உற்றோரில் சிலர் தம்மை முகநோக்கி இந்நாள்காரு நீர் வலியீர்கோல் என ஓதி மன்னாகுற்றோன் தன் நல்லருள் செய்ய மகிழ்வீதி அன்னார் யாரு இன்னதொரு மாற்ற அறைகின்றார் தீயுண்டாகும் கண்ணுதல் கொண்ட சிவனுண்டு நீயுண்டு எங்களுக்கு ஓர் குறையுண்டோ நிலையாகி ஏயின் செல்வன் சீரோடு பெற்றும் இடரற்றும் தாயுண்டாயின் மைந்தர் நமக்கு ஓர் தளர்வு உண்டோ அப்படின்னு அந்த ராட்சச கூட்டமெல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே சூரபன்மனை வாழ்த்தியது வணங்கியது. அதை தேவர்களெல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே காய்ச்சல் வந்துருச்சு. தேவர்கள் ஆகாயத்திலிருந்த நிகழ்ச்சி எல்லாம் மேல இருந்துகிட்டே பார்க்கறாங்க. தேவரெல்லாம் ஆகாசவாசிகள், ஆகாசவாசிகள் இந்திரனும் ஆலயனும் ஏனோரு வானோரு அந்தரமேனு இருக்குன்னு சொல்றாருல்லவா திருவாத்துல. அந்தரவாசிகள் தேவர்கள், அந்தரவாசிகள். அப்படி அந்தரத்திலே நின்று பார்த்துக்கிட்டு இங்க நடக்கிற பெருமையும் சிறப்பையும் கூட்டத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் காட்சி வந்துருச்சு. யாருக்கு? தேவர்களுக்கெல்லாம். என்ன கதியாவது நம்ம கதியா ஆய் போச்சு, இந்து பூச்சி மேல் நம்ம இங்க நம்முடைய வாழ்வு பூச்சி அப்படின்னு தேவர்கள் எல்லாம் மிக்க கவலைப்பட்டார்கள். அதுக்கு மேலே மேலே இருந்துகிட்டே பூவும் தூவினாரலாம் இவன் ஆசி ஊழி அது தேவர்கள். இப்படியான பிற்பாடு அந்த யாக செய்த இடத்தை விட்டு தம்பிகளோட புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு அயால் நேராக தன்னுடைய தந்தை இடத்துல வந்தான். தந்தை யாரு? காசிவமுனிவர். காசிவமுனிவர் இடத்துல ஆசி வாங்கலாம், விவரம் கேட்டுக்கலாம். இப்போ பணத்தை வச்சிருக்கிற அந்த பணத்தை என்ன பண்றது, என்ன தொழில் பண்ணால் அந்த பணம் பெருகும். பணம் நிறையா திடீர்னு சுற்றுக்காரு. அந்த பணம் நிறைய சேர்ந்தோம்னா அவனுக்கு யோசனை வராது. அதை ஒருத்தன் யோசனை கேட்டுட்டானே அந்த பணத்தை இதில் நம்ம அதை உபயோகப்படுத்தினா அந்த பணம் பெருகும். லட்சமாக இருக்கிறது கோடியாகும், கோடியாக இருக்கிறது பல கோடி ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது விவரம் தெரிஞ்சு இன்னும் தொழிலை பண்ணினா அந்த பணம் பெருகும் என்று சொன்னா தானே புரியும். அது போல அயால அப்பா கிட்ட வந்தான். அப்பா கிட்ட கும்பிட்டானுங்க. கும்பிட்டு அயால தான் பெற்ற வரத்தை தவத்தை சொல்லி வரத்தை எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் கேட்டாரு காசி வரும். கேட்டு போச்சா தேவர்கள் பிழைப்பு உன்னையோட தொலைஞ்சு போச்சு. தேவருடைய வாழ்வு உன்னையோட தொலைஞ்சு வேத நெறியெல்லாம் போயிருச்சா, சிவபெருமானுடைய அருள் புரியா அப்படின்னா அது காட்சி தந்தை கேட்டு சதமகன் வாழ்வினுக்கு அந்தமாகியதோ. சதமகன்னா இந்திரன், சதம்னா 100 மகத்தை 100 யாகத்தை செய்தவனாகினால இந்திரனுக்கு சதமகன். தந்தை கேட்டு சதமகன் வாழ்வினுக்கு அந்தமாகியதோ அண்டருக்கு இடர் வந்ததோ. அண்டராகி தேவர்களுக்கு இடர் வந்ததோ. மறை நெறி போனதோ எந்த யார் அருளித்திரமோவென. தேவருமானுடைய அருளுக்குரியா ரகுனுக்கு கூட வரத்தை கொடுத்துட்டாரா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். யாரு? காசிவன். உன்னி உள்ளத்து உணர்வு காசிவன் தன்னில் வந்த தனையரை நோக்கியே முன்னை நுண்கண் முதற்கூறு பார்க்கவன் அன்னவன்கண் அடையுது நன்பினி அடையுதிரே எனின் அன்னவன் உங்களுக்கு இடையரா வகை இட்டுது மொழிகுற நடைவர் முந்தி நவிந்திடு நந்தன விடை புரிந்து விடுக்கணும்னு வரையும். அதனாலே உங்களுக்கு குரு சுக்கராச்சாரியார் அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஓரமெல்லாம் அவர் சொல்லிடுவார். அதனால நீங்க நேரம் அவர்கிட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டார். யாரு? காட்சி சுக்கராச்சாரி. அப்படியான உடனே சுக்கர பகவான் இருக்கிற ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அப்படி சென்ற போது சென்று அயால தன்னுடைய குருவை வணங்கினார்கள். அப்படி வணங்கிய போது அவர் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு சூரபன்மனை தழுவி கொண்டு ஆசிரமத்துக்கு போனார். ஆசனம் கொடுத்தாரு, எல்லாரையும் உட்கார வச்சாரு.
ஆட்சி கூறினார். நீங்கள் வல்லாண்டு காலம் சகல செல்வத்தோடு வாழ்வீர்களாகன்னு ஆட்சி எல்லாம் கூறினார். அப்புறம் கூறிய ஒருபாடு இவனுக்கு சமாச்சாரம் எல்லாம் சொன்னான். இந்த மாதிரி தவத்தை பண்ணு, இந்த மாதிரி உயிரையும் விட்டுட்டேன், அப்புறம் ஜோகுருமான் வந்தார், எடுத்துனாரு, கூட வரத்தை வாங்கணும் அப்படின்லாம் சொன்னான். கேட்டு அதுக்கு மேலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டான் சூரபன்மன். அதுக்கு மேலே அவர் பேசுகிறார். யாரு? சுக்கிர பகவானுடைய உபதேசம். சாதை கூடிய தன்மையும் முற்றுற ஓதி யாமினி ஊற்றி ஏற்றினு நீதியாது நிகழ்த்ததி நீயன சீது சால்மன தேசியன் கூடுவார். சீது சால்மன தேசியன் கூடுவார். சீது சால்மனா உள்ள கட்டணத்தை வச்சுக்கிட்டு சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியார்னா எல்லாவற்றையும் தெரிஞ்சவர். சுக்கராச்சாரியர் இறந்தவர்களெல்லாம் எழுப்பக்கூடியவற்றையே தெரிஞ்சவர். மூர்க்கவான் சூரன்வானன் முதலினோர் குருவாய் வையம் காக்கவான் மழை பெய்விக்கு, அவர் தான் மலைக்கு அதிகாரி. காக்கவான் மழை பெய்விக்கும் கவிமகன் கனகம் மெய்வோன் தீர்க்கவான் அவர்கள் ஒற்ற செத்தவர் தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி பாதவங்கையமே போற்றி என்பது நவக்கிரக தோற்றத்தில் சுக்கர பகவானுடைய தோற்றம். அது அசுரகுலத்துக்கு ஒரு குரு. அசுரர்களுக்கு குருன்னு அவர் எப்படி இருப்பாரு? அவர் உபதேசம் எப்படி தெரியுமா? பாசம் என்றும் பசுவென்றும் மேதகு ஈசன் என்று இசைப்பது. பாசம் பசு ஈசன் என்று சொல்லுவார்கள். தலையென போல் மித்தை பிரிதில்லை. இது எல்லாமே பொய். பதி என்றும் பாசம் என்றும் பசுவென்று இப்படி 3 வகையாக பிரித்து சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பொய். ஆவியும் தேசுமேது சிவனும் ஒன்றாகுது. சிவனும் உயிரும் ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது. சிவனும் உயிரும் ஒண்ணுதான், பரமன் தான், வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் தான். நீ கடவுள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் சொல்லுவார். அப்புறம் நீ கடவுள், நீங்க கடவுளுங்க அப்படின்பா. கேட்குறேன் என்ன உங்களோட தெரியாது என்ன நம்மளை கூட பெருசாக சொல்லுவார் அப்படின்னு கடவுள் இப்படி அழைச்சிட்டு இருக்குமா? கடவுள் அழகுமா வெளியுது. நீங்க கடவுளுங்க அப்படின்பாரு பார்த்தவர்கள். அதனால அந்த உதவி இது மாயாவாதம், ஏகான்மவாதம் மாயாவாதம்னு சொல்லுது. முந்திய மாயாவாதம் என்னும் செண்டமார்தம் துளித்தடித்தார்த்துன்னு வரும் போற்றி திருமுகவல்ல. திருவாசகம் போற்றி திருவாசகம் வச்சிருக்கீங்களா? இருக்கா? எல்லாரும் வச்சிருக்கணும், படிக்கணும். தேவார திருவாசகம் புராணங்கள் எல்லாம் படிக்கணும், ஞாபகம் ஓரளவு வச்சிருக்கணும். சொல்லும் போது ஆமா அப்படிங்கிறது ஞாபகம் வரும். சமயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பற்று இருக்கணும். சமயம்னா நம்ம சமயம் என்ன சமயம்? நம்ம சமயம் சைவ சமயம்னு ஒரு ஞாபகமாகவும் இருக்கணும். நம்ம சமயம் இப்போ நம்ம சாதி ஞாபகம் இல்லை. நம்ம சாதி ஞாபகம் செட்டியார், வேளாளர், முத்துராஜா, ஐயர், அப்போ தினப்பு சாதி என்ன இருக்குது பாருப்பா. அது மாதிரி சமயத்தில் ஞாபகம் இருக்கும். சமயத்தில் ஞாபகம் இருக்கும். புரியுதா? சமய உணர்ச்சி இல்லைன்னா அவன் கடவுளை அடைய முடியாது. கொள்கை கிடையாது. சமயத்துக்கு வந்தால் தான் கொள்கையே, இல்லைன்னா பிராணி தான். ஏதோ ஒரு சமயத்தில் புகுந்துட்டானா அந்த சமயத்துக்கு உண்டான அனுஷ்டானங்களை, சமயத்துக்கு உண்டான கொள்கை இவன் கடைப்பிடிச்சாகணும். இல்லை இப்போ திமுகவில் சேர்றான்னா அது திமுகவில் என்னென்ன முறைகள் இருக்குது அதெல்லாம் அவன் அனுப்பிக்கணும். இல்லை இல்லைன்னா கட்சியை விட்டே நீக்கிடுவான். திமுகவில் இருந்துக்கிட்டு ஏடிஎமாக அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி அடைய நான் வேண்டுகிறேன் கடவுளை அப்படின்னு உடனே நீக்கிடுவாங்க. திமுகவில் இருந்துக்கிட்டு சிவப்பு கருப்பு போட்ட வேட்டி கட்டிக்கிட்டு ஏடிஎம் கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று எல்லாத்தையும் விட பிரபலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், கடவுளை சொன்னான்னு வச்சுக்க தொலைச்சியே விடுவான். அதுக்கு மேலே இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியை வாழ்க்கனான்னு வச்சுக்குவார். அதனால நீ இந்த கட்சியில் இருக்க லாயக்கிலேன்னு தள்ளிக்கலாம். அதனால சமய உணர்ச்சின்னு இருக்கணும். சைவ சமய உணர்ச்சி. நம்ம சைவ சமயத்தவர்கள்ங்கிற உணர்ச்சினா அந்த சமய வளர்ச்சிக்கான காரியம் முடிஞ்ச வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். நீங்களாவது 10 பேர் கேட்குறீங்களா? இதுவே பொன்னம்பலம். அதனாலே இப்படி மாயாவாதம் தான் இந்த சங்கரர், ஆதிசங்கரர் உபதேசித்த கொள்கை. ஆதிசங்கர் இருக்கிறாரு, காஞ்சி சங்கராச்சாரியர். ஆதிசங்கர் காலடியில் பிறந்தார் அல்லவா, அவருடைய கொள்கை இந்த மாயாவாத கொள்கை. மாயாவாதம்னா பரம ஒன்றுதான் உள்பொருள். பரமா ஒன்றுதான் உள்பொருள். சீவன் என்பது கிடையாது. பரமன் தான் இத்தனை வடிவங்களை எடுத்திருக்கிறது. நல்ல புரியுதாப்பா? பரமன் தான் இத்தனை வடிவங்களாக உலகங்களாக இருக்கிறது. சீவனை பற்றி பேச்சே கிடையாது. சீவன்கிறது ஒன்று கிடையாது. பரமன் தான். நீ பரமன் இத்தனை வடிவங்களும் பரமன் தான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓமான ஒரு பல பாத்திரங்களை வச்சோம்னு வச்சுக்கோ, 100 பாத்திரங்களை வச்சோம்னு வச்சுக்கோ, தண்ணீரை ஊற்றி சூரியன் எல்லா பாத்திரத்திலையும் தெரியும். எல்லா பாத்திரத்திலையும் சூரியன் தெரியும். அது போல நல்லா இருக்கவனே
கேனையா ஆமாப்பா ஒன்றும் தெரியாத என்ன பண்ணுவோம் ஆமையா எல்லா பாத்திரத்திலையும் சூரியன் இருக்குதே. அதுபோல பரமம் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது. எல்லாமே பரமன் தான் இத்தனை வடிவங்களாக இருக்கு. ஒரே சூரியன் இத்தனை பாத்திரங்களிலும் தெரிவது போல, ஒரே சூரியன் இத்தனை பாத்திரங்களில் இருப்பது போல ஒரே பரமன் தான் இத்தனை வடிவங்களே எடுத்திருக்காரு. ஏண்டா கூட்டு போயில அந்த சூரியனுக்கு இருக்கிற ஆற்றல் இந்த பானைக்குள்ள இருக்கிற சூரியனுக்கு தெரியுமா? வருமா? அந்த சூரியனுக்கு இருக்கிற ஆற்றல் இப்ப இந்த பானைக்குள்ள தண்ணியில இருக்கிற சூரியனுக்கு வருமானே? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு? அதான் அந்த ஆயுதங்கள் அதுக்கு கூட்டம் எவ்வளவு இருக்குது, எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறார் சீடர்களா உண்டா இல்லையா? இல்லை அந்த ஐயர் கூட்டத்தில் எவ்வளவு கோடீஸ்வரன் சீடர். அதனாலே பாசம் என்றும் பசுவென்றும் ஈசன் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிவனும் ஜீவனும் ஒண்ணுதான். தீய நல்லனவே என செய்வனே ஆயிரண்டு என்பர் நல்வினை தீவனு சொல்லுவாங்க. நல்ல புரியுதா நான் சொல்றது? சொல்லுவாங்க. அன்னவற்று ஏதுவால் ஏயுமால் பிறப்பு என்பது அந்த நல்வினை தீவனையினால பிறப்பு உண்டாகும்னு சொல்லுவாங்க. நல்வினைக்கு நல்ல பிறப்பு, தீவனைக்கு தீய பிறப்பு. இன்பக்கடல் போயும் என்பர் துயருறும் என்பரால். அதனால தீவினையினால துயரத்தடையும் நல்லவினையினால இன்பத்தடையும். ஒருமையை அன்றி ஊழின் முறைவர இருமையின் தூக்கி என்பர். அது ஒரு பிறவியில தீராது. அதனால பிறவிதோறும் அந்த மாதிரி இன்பம் வரும் துன்பம் வரும். அவ்வெள்ளையின் அதிக துல்வினை யானவை ஈட்டு மேல் வருவதற்கென்பர் மண்ணுயிர் யாவையும். அதனால பிறவி எடுக்கும், அது வினையை ஈட்டும். அதனால பிறப்புண்டாகும். ஈட்டுகின்ற இருவினை ஆற்றலால் மீட்டு மீட்டு விரைவில் உதித்திடும். பாட்டின் மேவும் பரிசுணர்ந்தவை கூட்டும் என்பர் குறிப்பறிதாஞ்சிவன். அதனால ஒவ்வொரு பிறவிலே வினைய செய்து கொண்டே இருக்கும். அந்த வினைக்கு தகுந்தாப்புல மறுபடி பரப்பு எடுக்கும். அந்த பரப்புல வினைய செய்யும். இதையெல்லாம் தெரிஞ்சு சிவன் தான் கூட்டி வைப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொற்ற ஆதியும் தோமொரு வாழ்ந்தலை உற்ற ஆதியும் ஒன்றல. அதனால ஆதி வேறு, கடவுள் வேறு, உயிர் வேறு, பாச வேறுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் குற்றமாகும். உங்கள் கோமுதற்கென்பரால் மற்றதற்கு வரன்முறை கேட்டினி ஆதி எந்தமென்றாகி அமலமான் சோதியாயமர் துல்சிவன் ஆடலின் காதலாகி கருதுதல் மாயா கூதையாவும் பரவும் புரிவனால். அதனால சிவனே பரமமே இத்தனை வகையாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறான். அதுதான் இடங்கொள் மாயையின் யாக்கைகள் ஆயின. மாயையினால யாக்கை உண்டாச்சு. அடங்கவும் நல்கி அன்னவற்று ஊடுதான் கடங்குள் வானில் கலந்து மற்ற உடல் மடங்கு மல்லையின் மண்ணு வந்து உண்மை போல். கடம் என்கின்ற பாத்திரத்திலே இருக்கிற சூரியனை போல ஒரே சூரியன் பல பாத்திரங்களில் இருப்பது போல ஒரே பரமா உலகத்து இருக்கின்ற அத்தனை வடிவங்களாக எடுத்திருக்கிறோம். இத்திரத்தின் இஞ்ஞாந்த வெள்ளதீர் மித்த நாடன் நிலைமை புரிந்திடும். மித்தையாகும் வினைகளையாவையும் முத்திதானும் முயல்வதும் அன்னதே பொய்யதாகும் பொறி போல என்றின். இதனால இந்த கருவிகள் எல்லாம் பொய்தானே. உடம்பே பொய், உடம்புல இருக்கிற கருவிகளும் பொய்தானே. அது செய்யறது எப்படி மெய்யாகும்? பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. பாவம் செஞ்சா அதனால துன்பம் வருங்கிறது, புண்ணியம் செஞ்சா அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கருவியே பொய்னா அப்புறம் அது செய்யறதும் பொய் தானப்பா. கருவியே பொய், உடம்பு பொய் தானே. உடம்புல இருக்கிற கருவி பொய் தானே, அது செய்யறதும் பொய். நல்லதை கெட்டதை கேட்காது, கெட்டதை பார்க்காது, கெட்டதை பேசாதுங்கிறதுலாம் பொய். அதே பொய் அப்புறம் அது செய்யறது எப்படி மெய்யாகும்? பொய்யதாகும் பொறி போல என்றின் மெய்யதோ அவை காணும் விடுப்பொருள் மையில் புந்தியும் வாக்கு வடிவம் செய்ய நின்ற செயல்களும் அன்னது. அன்ன செய்கள் அண்மையதாகவே பின்னர் அன்னதன் வெற்றியின் வந்திடும். இன்னல் இன்பம் இரண்டு மெய்யாகுமோ சொன்ன முன்னை துணிவினவாகுமே. மித்ததென்னையும் மெய்யெனக் கொள்ளின அத்தகு துயர் ஆனது என்பமும் நித்தமாக நிமலனை எய்துமோ பொத்திலான பொதி உடற்காகுமே. அதனாலே போவதும் வருவதும் பொற்புடன் ஆவதும் பின் அடிவதும் செய்வினை ஏவது எண்ணிலா அதை கடந்தூரும் மேவுகின்றதோர் விண்ணினுக்கு ஆகும். அதனால இப்படிப்பட்ட செயலெல்லாம் சொல்லுவார்கள். அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நெசமே அல்ல. அண்ணா போல் எங்கு ஆவி ஒன்றாகி துண்ணி நின்றுடும் தொல்வரம் வேறுபாடு என்னதும் நிலன் என்றும் ஒரு பற்றியான் மண்ணு அங்கது வாய்மை என்று ஓர்தினி. அதனால இப்படி ஒரே தன்மையா இருக்கிற பரமம் உலகம் முழுவதும் பரவி இருப்பது. அதுக்கு வேற பாவமோ புண்ணியமோ ஒன்றும் கிடையாது. பாவ புண்ணியம் பிரமத்தை போய் சேராது. நீ பிரமம் ஆயிட்ட தஞ்சமாகும் தருமனந்தாளன் நெஞ்சகத்து நினைந்து புரிவதும் விஞ்சுகின்ற வியன்பவன் செய்தன அஞ்சுகின்றதுமா அறிவின்மைய. அதால பாவம் செய்யப்படாது, செய்தா கெடுதல் வரும் அப்படின்னு பயப்படுறதெல்லாம் அறிவில்லாதவனுடைய செயல் தான். பாவம் பாவத்தை
செய்தா அதனால கெடுதல் வரும்னு சொல்றதெல்லாம் அறிவில்லாதவங்க பயப்படவங்க கோலை எடுத்து வச்சுப்பா. அதெல்லாம் சொல்றது விளங்குதே இல்லையா? கோழைகள் தான் பயப்படுவான், பாவம் செய்ய பயப்படாது. தருமன் செய்க, தருமன் செய். தவறுள்ள பாவமா கருமன் செய்யறது என்பது. கருமத்தை செய்ய அதர்மத்தை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. கருத்து இல்லாது அவங்க சொல்றவன் கருத்து இல்லாதவன், புரியுதா? கருத்து இல்லாதவன். இருமை தன்னையும் யாவர் செய்தாலுமே வருவது ஒன்றிலே மாய வித்தாகும். இரண்டையும் யார் செய்தாலும் அதனால வர்ற பலன் ஒன்றும் கிடையாது. மாயம் எப்படி வித்தாகும்? பொய் மெய்யாகாது இல்லை, பொய் மெய்யாகாது இல்லை. அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருவின் எல்லையும் காமுறு நேரமும் கனவின் எல்லையில் காமுறு நேரமும் இணைய வந்தவன் ஏன இயற்கையும் நனவு ஒன்றொழி நான் கண்டதில்லையால் அறையவா இவன் ஆத்தம் செய்யலாம். நீ கனவுல காண்கிறாய், கனவுல கண்டதெல்லாம் நினைச்சு விழிச்ச உடனே அதெல்லாம் நெசமா தெரியுதா? கனவுல ராஜாவா இருந்தேன், நீ கனவு கண்டான்னு விழிச்சு பார்த்தா பழையபடி பிச்சைக்காரனா தான் இருப்பான். கனவுல ஒருத்தர் ராஜாவா இருக்கிறான்னு கனவு கண்டான்னு வச்சுக்கோ, கிட்ட ஜூட்டி சிக்கான உட்கார் மாற்றி கனவு கட்டான்னு விழிச்சா இல்லை பழைய ஆளுச்சேன். அதுபோல இதெல்லாம் நெசமல்ல. இம்மை ஆற்று இருவனை என்பயன் அம்மை எய்தின் அன்றோ அடையப்படும். பொய்மையே அது பொய்யில் பறப்பது மெய்மையாகுமதோ சுடர் வெறினாய். இம்மையில செய்கிற இருவனையுடைய பயன் அதனால மறுமையில வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். பொய்மையே அது பொய்யில பிறக்கிறது மெய் எப்படி ஆகும்? பொய்யில பிறக்க தேகம் பொய் தானப்ப. படிச்சு சாதாரணமான சரின்னு ஒத்துக்காப்பா, நீ ஒத்துக்கிட்டேன். தேகம் பொய் தானப்பா, இதை ஒத்துக்கிறீ இல்லையா? பொய்யிலே செய்யறது எப்படி மெய்யாகும்? அதனால நெறியதாகும் நீர்மயலாம் பிறர் அறிவரே எனின் அன்னதோர் வேலையை பெறுவது யாமுறும் பெற்றியலாமல் உறுதி உண்டேன் உண்மையதாகுமே. சிறியரென்றும் சிலரை மேல் நெறியரென்றும் நினைவது நீர்மயம். சிறியவனும் கிடையாது பெரியவனும் கிடையாது. இப்போ உலகத்துல இறுதி இல்லுயிர் யாவும் ஒன்றே என எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அவன் உசந்தவன் தாழ்ந்தவன்லாம் நினைக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒண்ணுதான். உயிரெல்லாம் ஒண்ணு நினைப்ப. அறிதல் வேண்டுவது உண்மையதாகுமே. உண்மையே இவை ஓதியினார் உனது உண்மையா இனி நுண்படுக்காகிய வன்மையும் தொல் வழக்கம் மற்றும் திண்மையோடு ஒரு செய்திட கேட்டு தேவர் தம்மினும் சீதரநாதியூர் ஏவர் தம்மினும் ஏற்றவதாகி கோவியற்கையும் ஒற்றமானையும் ஒவ்வொரு சொல்லும் புண்ணிடை விட்டவை. அதனால இப்போ உலகத்தில் செல்வம் விஷ்ணுகிட்ட கிடையாது, பிரமாகிட்ட கிடையாது, இந்திரன்ட்ட கிடையாது. அவனெல்லாம் விட நீ அதிகமான செல்வத்தை பெற்று விட்டாய், அது சூரபன் பெற்று விட்டாய். அதனால இப்ப நான் சொல்றதை கேட்டு உற்றதோர் மேன்மை நாடி உன்னை நீ பிரமம் என்றே தெற்றவர் தெரிஞ்சு நீ பிரமம் ஆயிட்ட. நீ பிரமம்னா புரியுதா? கடவுள், நீ கடவுள் ஆயிட்ட. சூரபன் சொல்றாரு, யாரு சொல்றா? சுக்கிர பகவான். சுக்கிரபன் நீ கடவுள் ஆயிட்ட. மற்ற திசைமுகன் முதல்வர் தம்மை பற்றலை. திசைமுகன் ஆகிய பிரபா விஷ்ணுக்கெல்லாம் ஒரு பெருசா நீ நினைக்காது, பெருசா நினைக்க வேண்டியது இல்லை. மேலோர் இருந்து பணியலை, அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க சொல்லி அவன்கிட்ட போய் கும்பிட்டுலாம் கிடையாது. இமையோர் உங்கள் செற்றல் தேவர்கள் தான் உங்களுக்கு எதிரிகள், தேவர்கள் உங்களுக்கு எதிரிகள். அவரை வல்லே செருமதி திருவஞ்சிந்தி உடனே அவனை எல்லாத்தையும் அடித்து மடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் சிறையில் போடும். அவன் தான் எத்தனையோ காலமா உங்க பரம்பரையை அடிச்சவனு, எத்தனையோ காலமா உங்க பரம்பரைக்கு எதிரியா இருந்தவனும் அடிச்சவனு. அதனால எல்லாத்தையும் அடித்து அவனை எல்லாம் மடக்கி கொண்டாந்து சிறையில் போடும். அவன் ராஜ்யத்தில் நீ ஜெயிக்க கொடு. இந்திரன் என்போன் பானோருக்கு இறையவன் அவனே நின்னல் அந்தமில் அவதர்கள் 6 உயிர் உண்டான். இந்திரன் சொல்றவன் தான் இந்த தேவர்களெல்லாம் தலைவன். அவன் எத்தனையோ ராட்சசர்களை நம்ம உங்க கூட்டத்தை எல்லாம் காலி பண்ணியிருக்கிறான். அண்ணான் உயிந்தனன் போகாவன்னா ஒல்லையில் அவனை பற்றி 5 நிகழஞ்சேர்த்தி வஞ்சரை புரிதியுமாகும். உடனே அவனை பிடிச்சு உள்ள போடும். யாரு? இந்திரனை பிடிச்சு உள்ள போடும். அவன் தான் எத்தனையோ காலமா நம்ம கூட்டத்தையே காலி பண்ணியிருக்கிறான். அவனை முதல்ல எங்கேயும் போக விடாம அவனை பிடிச்சு சிறையில போட்டுரும். சிறையினை இழைத்து செய்யும் செய்யன பலவும் செய்து என்னென்ன கெட்ட செயல் இருக்குதோ அத்தனையும் செய்யும். கெட்ட செயல் என்னென்ன இருக்குதோ அக்கிரமம் எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் பண்ணும். அதனால ஒண்ணும் இல்லை. என்ன காரணம் நான் சொல்ல தெரியுதா? தேகம் பொய். தேகம் பொய் செய்யறது எப்படி மெய்யாகும்? பொய் செய்யறது பொய் தான், இதை விட மெய்யாகாது, அதுக்கு பலம் கிடையாது. அதனால அதிகாரம் இல்லை. எல்லாத்தையும் பிடிச்சு அடிச்சு ஒடிச்சு அவைகளை சிறையில போட்டு என்னென்ன கெட்ட காரியத்தை அத்தனையும் பண்ணும். முனிவர்களை வானவர்களை திக்கு எல்லாத்தையும் நீ பண்ணையாளா வச்சுக்கோ. தேவர்களை முனிவர்களை திக்குப்பாளர்களுக்கு திக்குப்பாளர்கள் அத்தனை பேர்த்தையும் உனக்கு ஏவலாளாக காவலாளாக உன் பண்ணையில வேலைக்கு வச்சுக்கோ. உரைதரு பதங்கள் எல்லாம் உதவுதி அமுதற்கம்மா அந்த தேவனுடைய பதத்தை எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஆளுகளுக்கு எல்லா இலாக்காவையும் நம்ம ஆளு கொடுத்துரும். ஒருத்தர் கூட பதவி இருக்கக்கூடாது. தேவர்கள் ஒருத்தர் கூட பதவி இருக்கக்கூடாது. எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்கணும். எல்லா பதவிகளையும் மராமத்து இலாக்கா, கல்வி இலாக்கா, மின்சார இலாக்கா, புரியுதா?
எல்லா இலாக்காவையும் நம்ம ஆளுகளே இருக்கணும். ஆட்சி வந்துருச்சுன்னா அடுத்தவனுக்கு எப்படி மந்திரி பதவி கொடுக்கணும்? எந்த கட்சிக்கு தான் அந்த கட்சிக்கு தரப்பா கொடுக்கணும் பதவி எல்லாமே. அடுத்த கட்சி கொடுக்க முடியுமோ? அதுபோல எல்லா இடங்கள்லையும் நம்ம ஆளுங்க தான் இருக்கணும் பதவியில். கொலையோடு களவு காமம் குறித்தீடு வஞ்சம் எல்லாம் நிலையனை புரிதி. கொலையை செய்யு, களவை செய்யு, காமத்தை செய்யு, இன்னும் என்னென்ன கெட்டது இருக்கோ அத்தனையும் பண்ணும். யார் உபதேசம் தெரியுமா? சுக்கிர பகவான் உபதேசம். புரிதி அற்றால் நினைக்க மேல் வரும் செய்து ஒன்றும் இலை. அதனால வருகிற கெடுதல் உனக்கு ஒண்ணுமே இல்லை. செய்தி செய்திடாயே இறைவனை விரும்பிட்டல்ல உலகோட ஒருங்கனா உனக்கு வருவது. இந்த மாதிரி நீ செய்யலைன்னு வச்சுட்டு, இந்த மாதிரி ஆட்சியை வச்சு அதிகாரத்தை வச்சு இந்த மாதிரி எல்லாம் நீ அக்கிரமா செய்யலைன்னா உனக்கு யார் பயப்படுவார்? நீ வாங்கின வரத்தினால என்ன பிரயோசனம்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவ்வளவு வரத்தை வாங்கிக்கிட்டு என்னமோ ஆட்சியை பண்ணிக்கிட்டு பேசாம இருந்தாலும் என்ன பிரயோசனம்? அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதே இடத்த வாங்கணும்? அதை பயன்படுத்தி பார்த்து முடியல. 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு போனார். அது எதுக்கு 50 லட்சம் போட்டு வாங்கணும்? வாங்கவே வேண்டியது. அதுக்கு சைக்கிளை ஓட்டிடலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி சைக்கிள் மாதிரி ஓட்டுறதுனா நல்ல சுலோபா போகும். சுலோபம் எதுக்குல 50 லட்சம் ரூபா போட்டு வாங்கினேன்? அதெல்லாம் இல்லை பண்ணி பார்க்கணும். அதிகாரம் கிடைச்சதுன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு யார் பயப்படுவா? நீ வாங்கின வரத்தினால என்ன பிரயோசனம்? நியாயமா இருக்கா இல்லையா? உலகிடை ஒருங்கன உனக்கு ஒரு விரும்பினார். வண்டுளாய் மிளச்சின் எண்ணி மால்விடை பாகன் தந்த அண்ட 1000 மேலிட்டு அணிகமோடு இன்னையை கண்டு கண்டு அவன்கையும் கடன்முறை இரவையாற்றி எண்டிசை போல வீண்டு ஈண்டு வீட்டு இருத்தி என்றால் அதனால 1008 அண்டங்கள் கௌரவம் கொடுத்துருக்காருல. அந்த அண்டங்கள் முழுவதும் போய் எல்லா அண்டங்களையும் சுற்றி பார்த்து அங்கங்கே யார் யாரை அமைக்கணுமோ, யார் யாருக்கு பதவி போட்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமா அந்த அண்டங்கள் எல்லாம் உனக்கு விவரம் சொல்லட்டுமா அப்படின்னு அண்டகோஷப்படலன்னு இருந்தார். அண்டகோஷப்படலம்னு ஒரு அண்டகோஷப்படலம். அண்டகோஷப்படலாம் இவருக்கு எவ்வளவு விவரம் தெரிஞ்சது, எவ்வளவு படிச்சாருன்னு சொல்ல முடியாது. கட்சியை போயிருக்கு அந்த அளவுக்கு போய் இப்போ சொன்னது புரியுதா? சுக்கிர பகவான் உபதேசம் அப்படிதான் இருக்கணும். உபதேசம் 67 பாட்டு அண்டகோஷம், 67 பாட்டு. அண்டகோஷம்னா புரியுதா? அண்டங்கள் உலகங்கள், உலகங்கள் அடுக்கடுக்கா 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 உலகங்கள் இருக்குதுப்பா. அண்டப்பகுதியின் உண்டை பறக்க அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் மகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தார். இருநுழை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியும். அண்டப்பகுதியின் உண்டை பிற கண்டங்கள் எல்லாம் அண்டம்னா முட்டைன்னு வேறுப்பா. அண்டம் என்றால் முட்டைன்னு வேறு. கோழி முட்டைக்கு அண்டம்னு வேறு. கோழி முட்டைக்கு வேறு, அதுக்கு அண்டம்னு வேறு. புரியுதா? இந்த உலகம் முட்டை வடிவாக இருக்கிறது. உலகம் முட்டை வடிவாக இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்றாங்கல்ல. அண்டங்கள்னு வேறு இருக்கு. அண்டப்பகுதியின் உண்டை பறக்கம், உண்டை பறக்கம் மாணிக்கவார் அவர் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கார். உண்டை வடிவமாக இருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை எந்த அளவுனாலையும் அதனுடைய விசீரணங்களை அளக்க முடியாது. வளப்பெருங்காட்சி ஒவ்வொரு அண்டங்கள்லையும் வளத்தை சொல்லி முடியாது. வளப்பெருங்கள் ஒன்றுக்கு ஒன்று நின்றொழில் பகரின் ஒன்று ஒரு அண்டத்துக்கு இன்னொரு அண்டத்தை அதில் இருக்கிற சிறப்பை சொல்ல போனா சொல்லி முடியாது. ஒன்றுக்கு ஒன்று நின்றொழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்த 101 கோடியின் மேற்பட விரிந்த இருநூலை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியோம். அது எப்படி சொல்றாருன்னா இந்த சன்னல் வழியாக சூரியனுடைய ஒளி வருது பாரு, சூரியனுடைய ஒளி வரும் பாரு, அதிலே துகள்கள் பறக்கும். அந்த கதிரில அந்த ஒளியிலே துகள்னு பறக்கும். பார்த்துருக்கீங்களா? சின்னமா, ரொம்ப சின்னமா பறக்கும். அந்த சின்னங்கள் அவ்வளவு சின்னமா இருக்குமா சிவபெருமானுடைய பெருமையை பார்க்கும். அண்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சிவபெருமானுடைய பெரிய வடிவத்தை பார்க்க இந்த அண்டங்கள் அந்த துகள் போடுறது சிறியவாக பெரியோர். புரியுத? அதை இதுல சொல்லுவார் திருவசிப்பாவில் அண்டமோர் அணுவான் பெருமை கொண்டு, அண்டமோர் அணுவான் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமான் சிறுவை கொண்டு அடிய உண்டவும் உனக்காக கருவூர் தேவன் திருவசிப்பான். அண்டமோர் அணுவான் சிவபெருமானுடைய பெருமையை பார்க்கும்போது தூலம்னு சொல்றது. பெருமையை பார்க்கும்போது அண்டங்கள் எல்லாம் அணுமாய் இருக்கும். அண்டங்கள் அணுமாய் சிவபெருமானுடைய சூக்கும வடிவத்தை பார்க்கும்போது, சூக்குமன்னா சின்னமா இருக்கிறது, அணுக்கள் அண்டமாக இருக்கும்படி இவன் சின்னவனா இருக்கிறான். தூல சூக்கும வயத்தை விதை வியந்ததுன்னு வரும் திருவண்ணாமலையில. சிவபெருமான் தூலமாக பெருசு எவ்வளவு பெருசுன்னு சொன்னா
அதான் அண்டங்கள் எல்லாம் அணு மாதிரி இருக்கும்டா அவங்களுடைய பெருமையை பார்த்தா அப்படி தெரியும். அவன் தூக்குமமா எப்படி இருக்கிறான்னா அணுக்கள் அண்டமா இருக்கும்படி அவன் சின்னவனா இருக்கிறான். நுண்ணியான் மிகப்பெரிய அப்படி அண்டங்கள் அடுக்கடுக்கா எத்தனையோ அண்டங்கள். அதான் சூரபன்மனுக்கு மாத்திரம் 1008 அண்டங்கள் கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாதுப்பா. சூரபன்மனுக்கு மாத்திரம் 1008 அண்டம். அதற்கு மேலே அந்த அண்டங்களுடைய வடிவெல்லாம் நிறைய சொல்றாரு. மேலே இருக்கிற அண்டங்கள் உலகத்தில் இருக்கிறது, கீழே பாதாளத்தில் சொர்க்கம் மத்தியம் பாதாளம், சொர்க்கம் மத்தியம் பாதாளம் 3 லோகங்கள். இத்தனை உலகங்களையும் வேறு விவரம் சொல்லிக்கிட்டே வராரு. அத்தனையும் நான் சொல்லலை, நீங்கள் படிச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம ஊருக்கு வரலாம். நம்ம ஊருக்கு இல்லையா, நம்ம ஊர் இது பூமி, நம்ம ஊர் பூலோகம். அதை சொல்றாரு. 4 கண்டத்தோறும் விண்ணுலோரும், 4 கண்டத்தோறும் 8 கண்டங்கள்ல இருக்கின்றவர்களும் விண்ணுலகத்தில் இருக்கின்றவர்களும் தேவர்களும் நரகினரும் பாதாளத்தில் இருப்பவர்களும் அவ்விடத்தில் நன்னி வையே எங்கே இந்த பாரதத்தில் வந்து பூமியில வந்து வையே மேல வினையாட்சி. இந்த பூமிக்கு வந்து இருவினைகளை செய்யுது, நல்வினை தீவினைகளை செய்து அவற்றிற்கு ஏற்ற வியன்பயன்கள் தீப்பறன விளம்புமாற்றால் அந்த வினைக்கு தகுந்தால் போல பலனை அனுபவிப்பான். நல்வினையை செய்தவன் இன்பத்தை அனுபவிப்பான், தீவினையை செய்தவன் துன்பத்தை அனுபவிப்பான். நல்வினை முழுவதும் நல்வினையா இருந்தா சொர்க்கத்துக்கு போவான், தீவினை முழுவதும் அதிகமா இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போவான். ரெண்டும் முன்ன பின்ன அப்படி இருந்துச்சுன்னா இந்த லோகத்தில் இருப்பான். இந்த பூமியில் இருக்கிறவன் இருவனைக்காரன் இந்த பூமியில் இருப்பான். புண்ணிய மாத்திரம் உள்ளவன் சொர்க்கத்துக்கு போடுவான், பாவ மாத்திரம் உள்ளவன் நரகத்துக்கு போவான். ரெண்டும் உள்ளவன் இங்கே சுத்திக்கிட்டு. புரியுதா? அதை இருவினை பிறவி கடல் மூழ்கினார் அருணகினார். அதனாலே இப்படி சீலமைக்கு பாரதமாக கண்ட ஒன்றே தீவினை நல் வினையாகும் செயற்கைக்கெல்லாம் மூலம். இந்த பாரதமாகிய பூலோகம்தான் தீவினை செய்யவும் நல்வினை செய்யவும் இடமாக இருக்கு. தீவினையும் செய்யறதுக்கு இடம் இருக்குது. இங்கே எவ்வளவு பேர் தீவினை செய்யலாம், அப்புறமா அப்பா சொல்லி முடியுமா? அதே போல நல்வினை புண்ணியத்தை செய்யும். ரெண்டுக்கும் இந்த பூமி பொருத்தமான பூமி. ரெண்டுக்கும் இந்த இடம் இதுல சீர்த்தம் ஆடலாம், கந்த புராணம் இல்லை. அது போல ஒரு சூழ்நிலை இந்த மண்டபத்துக்குள்ளே சீர்த்தம் ஆடலாம். வந்து கந்த புராணம் கொண்டு வரலாம். நல்வினை செய்யறவனுக்கு அதுக்கு உண்டான பலனை கணக்கு போட்டு கொடுப்பாங்க. இத்தனை பேர் கந்த புராணம் கேட்டாலும் சுவாமி கணக்கு அடிச்சிருவார். கந்த புராணம் கேட்டவர்களுக்கெல்லாம் மறுபடியும் சிவலோகத்தை கொடுக்குறோம் அப்படின்ட்டுவார். யார் கந்த புராணம் கேட்டாங்க, இன்னொன்னாரு கேட்டாங்க, சரி அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே சிவலோகத்தை கொடுத்துரும், அவங்கள பூமியில் மறுபடியும் பறந்து கஷ்டப்பட விடாது அப்படின்னு கணக்கு அடிச்சுவார். அதே மாதிரி பாவத்தை செய்தான்னா அவன் நரகத்தில் போடு, அவனை நாய் வேயா பிறக்க வை அப்படின்னு. புரியுதா? செய்த செயலுக்கு பலன் உண்டா இல்லையா? கட்டாயம். செய்த செயல் எந்த செயலுக்கும் காதுனால கேட்டதுக்கு பலன், கண்ணால பார்த்ததுக்கு பலன், மனசுல நினைக்கிறதுக்கு பலன், கையினால செய்யறதுக்கு பலன். இப்படி ஒவ்வொரு கருவிகளாலும் செய்வதற்கு பலன் உண்டு, கட்டாயம் உண்டு. எல்லாமே கணக்கு போட்டு எழுதி கொடுத்துருவான். கணக்கு போட்டு லிஸ்ட்ல கொடுத்துருவான், எமன்கிட்ட கொடுத்துருவான். இன்னும் இப்படி பண்ணா அவன் நல்லா இப்படி பண்ணா அப்படி பண்ணும், அவனை நல்ல இடத்துக்கு போய் சொல்லி, இவனை கட்ட இடத்துக்கு போய் சொல்லு அப்படின்னு லிஸ்ட்டை கொடுத்துருவான். தொழுது தூமலை தூடி துதித்து நின்று அடுக்கு காப்புத்து அரைச்சுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணி பறையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் போய் ஒருத்தனை கூட இல்லாம விட மாட்டேன். ஒருத்தனை கூட இவன் நமக்கு தெரியாம வேணா இருக்கலாம். அதனாலே அவனுக்கு தெரியாம ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது அவனுக்கு தெரியாம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எங்க இருக்கிற இல்ல அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பதனாலே நினைப்பவர்கள் நெஞ்சுள்ளாய் வஞ்சக்கல்வாய் என்பார் அப்பர் சுவாமி. நினைப்பவர்கள் நெஞ்சுள்ளாய் வஞ்சக்கல். அப்பர் சுவாமி கூட ஒரு பாட்டு பாடினாரு. நான் ரொம்ப நாளா திருட்டுத்தனமா சமண சமயத்தில் இருந்துக்கிட்டு சாம்ப பூசணம்லாம் திட்டிக்கிட்டு அலைஞ்சேன். சாம்ப பூசணம் கண்டா திருட்டு, பூஜனுக்கு போனா அப்படின்னு கேட்டா திருட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் திருப்பி ஆகணும். சமண சமயத்தில் இருந்தப்போ அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்ப சைவத்துக்கு வந்த ஒரு பாடு. இப்ப நான் எப்படி உணர்ந்திருக்கேன்னா, நீ எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கிறாய்,
உள்ளத்துல இருந்து கொண்டு அவன் என்னென்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் நீ எல்லாம் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. உன்னை தவிர எவனும் உனக்கு தெரியாம ஒன்றும் நினைக்க முடியாதுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடு அந்த காலத்தில் இப்படித்தான் சுற்றினமே எனக்கு எதுக்கு உள்ளே பேசாம தானே இருந்திருக்கிறாங்க சாமி. சாமி பூஜனை போனா கண்டாச்சுலாம் சொன்னமே இதெல்லாம் பேசாம நீ இருந்தியே சாமி. அப்படியே அப்பா ரொம்ப கட்டிக்காரப்பா நீ அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு விழா முடிஞ்சு வராப்ப சிரிப்பு வந்துருச்சுப்பா அப்படிங்கிறார் அப்பர். கள்ளனேன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போய்க்கு கள்ளனேன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போய்க்கு தெள்ளியனாகி நின்று தேடினேன் நாடிக்கண்டேன். இப்ப எப்படி கண்டேன் ஒண்ணு தெரியுமா? அந்த சமண சமயத்தில் இருக்கும்போது கடவுள் உண்மை இப்படி தெரியல. கடவுள் எல்லா இடங்களில் இருக்கிறாரு, உயிர்தோறும் இருக்கிறாரு, உயிர்கள் செய்கின்ற செயல்கள் எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் கண்டுகொண்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியாம உயிர்கள் எண்ண முடியாது செய்ய முடியாது என்பதெல்லாம் சமண சமயத்துல இந்த உணர்வு கிடையாது. இப்ப சைவத்து உணவு அப்படி தெரியுது. நீ இப்ப கட்டிக்காரன்னு எனக்கு தெரியுது காமி. உள்குவார் உயிர்த்தெல்ல உடன் இருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கினான் விலாயிர சிரித்திட்டேனே அப்படின்னு பாடுறார். அதனாலே இப்படி பாவ புண்ணியங்கள் எல்லாவற்றையும் சிவபெருமான் கணக்கெழுதி அந்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு பலனை தந்து விடுகிறான். அந்த பாவ புண்ணியத்தை செய்வதற்கு இந்த பாரத பூமி தான் ரொம்ப பொருத்தமானது. பாவத்தையும் செய்யலாம், புண்ணியத்தையும் செய்யலாம். அப்படித்தானே நடக்குது. இப்போ அப்படித்தானே நடக்குது. ஒரு பக்கம் பாவம் ஏராளமாக நடக்குது, ஒரு பக்கம் ஏதோ புண்ணியம் நடக்குது. தீவினை நல்வினையாகும் செயற்கைக்கெல்லாம் மூலம் அதற்கு மேலே ஒரு குறை வெறினே வந்து தேவர் முனிவர்களும் தவம் பூச முயல்வர்கள். தேவர்களும் முனிவர்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்து விட்டால் அந்த குறையை தீர்க்க இங்கதான் வந்து சிவபெருமான பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி அந்த குறையை தீர்த்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட தேவர்களுக்கு ஒரு குறை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த பூஜை பண்றது கோயில் இல்லை. இங்கே தேவலோகத்துல கோயில் இல்லை. அது சுகத்தை அனுபவிக்கிற அது ஏசி மக்களா உருட்டு பயிர் எதுக்கு அங்கே போய் அனுபவிச்சு அப்புறம் அடி விட்டு இங்கே வரும். அதனாலே அது வந்து சொர்க்கத்தை சுகத்தை மாத்திரம் அனுபவிக்கிறாங்க. வழிபாட்டுக்கு அங்கே இடம் இல்லையா? அதனாலதான் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் என்று சித்தியாரில் சொல்றார். வானிடத்தவரும் மண்மேல் பூஜை பண்ணோம்னா இங்கேதான் வந்து பூஜை பண்ணி இங்கே அருளை பெற்று கொண்டு போகணும், குறையை தீர்த்து கொள்ளணும். அதை சொல்றாரு. முனிவர்களும் தேவர் முனிவர்களும் தவம் பூசை முயல்வரங்கள் கவி புகழும் பரதன் இந்திரனாம் பேரோன் சரோருகன் சரேதுகன் தாமரபண்ணன் சுபத்தி நாகன் சௌமியனே கந்தருவன் வருணன் என்னும் தனையருடன் குமரியன் மனித தன்னை உபவேதனில் உதவியவர் சத்தம் பேரால் ஒன்றற்கொன்று ஆயிரமாம் ஆயிர யோசனையதாக புவி புகழ் பாரதத்தை நவகண்டமாக்கி பொற்பினுடன் அனைவருக்கு புரிந்தார் என்று. இதால பரதன் என்கின்ற ஒரு அரசன் 9 பிள்ளைகளுக்கு 9 வகையாக இந்த பாரதத்தை புரிஞ்சு கொடுத்தாங்க. 9 பேருக்கு பேரால். அதனால குமரி கண்டம்னு சொல்றோம் அல்லவா, 8 ஆணும் ஒரு பொண்ணு, 8 ஆணும் ஒரு பொண்ணு, 9 பேருக்கு புரிஞ்சு கொடுத்தாங்க. ஒரு வருணன் தரையருடன் குமரியனும் மனிதன். இப்ப குமரி கண்டம்னு சொல்றோம்ல, குமரி கண்டம்னு சொல்றோம்ல, இப்படி 9 கண்டத்தை 9 கண்டமாக்கி இந்த பூமியை 9 பாகமாக்கி 9 பேருக்கு கொண்டான். புவி புகழ் பாரதத்தை நவகண்டமாக்கி பொற்புடன் அனைவருக்கும் புரிந்தார் என்று இந்த பாரதத்திலே கங்கை, கௌதமி, யமுனை, கௌரி, வாணி, காவிரி, நன்மதை, பாலி, கம்பை, பம்பை, துங்கபத்திரை, குஷை, கோமதி, பாஞ்சாலி, சூரிசிகி, பாவகர, பூதபாப, சங்கவாகினி, சிகை, பாரத்வாசி, சார்வரி, சந்திரபாக, சரைவேணி, பிங்கள, குண்டல, முகரி, பொருண, விற்கா, பெண்ணை முதல் 6 ஆனந்தம் பிரிகிறது. 6 பேருப்பா. இது எத்தனை வந்துருக்குது? 20. கங்கை, கௌதமி, யமுனை, கௌரி, வாணி, காவிரி, நன்மதை, பாலி, கம்பை, பம்பை, துங்கபத்திரை, குஷை, கோமதி, பாஞ்சாலி, சூரிசிகி, பாவகர,
தூதபாவ தூதபாவ சங்கவாகினி சங்கவாகினி சிகை பாரத்வாசி பாரத்வாசி சார்வரி சார்வரி சந்திரபாக சரையு வேணி பிங்கள குண்டல முகரி பொருண வெக்கா பெண்ணை 30 வருதுப்பா. 30 நதி சொல்றாங்க. அப்பாப்பா இந்த பாட்டை சொல்லி குளிக்கும்போது குளிச்சா இத்தனை நதியிலையும் குளிச்சவரை இந்த பாட்டை சொல்லி தீர்த்தத்தை வச்சுக்கிறோமா, நம்ம வீட்டிலே இந்த தீர்த்தத்தை வச்சுக்கிறோமா, இந்த பாட்டை அப்படியே சொல்லி ஒரு தடவை சொல்லி விட்டு குளிச்சோம்னு வச்சுக்க, இந்த தீர்த்தத்துல எல்லாம் குளிச்சோம். அப்பர் சாமியோட ஏவியிடர் கடல் இடைப்பட்டு இடைக்கின்றேனை இக்கரவி அறுத்தேற வாங்கியாங்கே கூவி அவர் உலகரைத்து உருவி போக குறியிலது உலத்தாண்டு ஒன்றார் போலும் காவிரி கொண்டார் போலும் தாவி முதல் காவிரினல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தண்ணீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் சொல்ற குடந்தைக்குள் கோட்டத்தம் கூத்தனாரேன்னு ஒரு திருத்தாண்டம் பாடுறாரு. அதில் கூட 9 நதிகள் வருது. இது 30 நதி பாட்டை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. ஐய 30 நதிப்பா ஒரு பாட்டில். கங்கை கௌதமை கௌதமி யமுனை கௌரி வாணி காவிரி நன்மதே பாலி கம்பே பம்பே துங்கபத்திரே குஷே கோமதி பாஞ்சாலி சூரிஜிகி பாபகரே தூதபாவே சங்கவாகினி சிகை பார்த்துவாசி சார்வரி சந்திரபாகை சரைவேணி பிங்களே குண்டலை முகரி பொருணை வெட்கா பெண்ணை முதல் 6 அனந்தம். இதுல இடையில ஒரு அடைமொழி ஒரு சொல்லு இல்லாம 6ஆ சொல்றாரு வருவா. ஞானசம்பந்தர் வேயூர் ஒளிமங்கன் பாட்டில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாக்கு 2 முறை என்ன இந்த கிரகத்துக்கு இடையில ஒரு அடைமொழி அசைச்சொல்லு ஒன்று கொடுப்பாங்கல்ல, கொடுத்தாதான் சொல்ல பாட்டை நிறைவு பண்ண முடியும். அசைச்சொல்லு ஏதோ கேள்விப்பட்டீங்களா? அது ஒன்று கூட இல்லைப்பா. அந்த 30 நதி ஒரு சொல்லு கூட அசைச்சொல்லு இடைச்சொல்லுங்கிறது ஒன்று கூட இல்லைப்பா. இல்லாமல் 30 நதி எழுதிருக்கார் ஒரு பாட்டு. மண்ணு மகேந்திரம் மகேந்திரமலை மண்ணு மாமலை மகேந்திரமலை சொன்னார்கள் தோற்றுவத்தில் அப்படின்னு சொல்றாரு. மண்ணு மகேந்திரம் மலையம், அந்த மலைங்கிறதா புதிய மலை. செய்யம் செய்யந்தான் குடகுமலை செய்யந்தான் குடகுமலை செய்யம் சக்தி மாநிலம் பாரியாத்திரமே விந்தம் எண்ணு மலை ஓரேடும் காஞ்சியாதி 7 நகரும் தானம் ஓர் 1000 8 1008 சிவாலயம் சொல்லுவோம் இல்லவா, அந்த மாதிரி 1008 சிவாலயம் 7 மலைகள் 7 நகர்கள் முத்தி நகரம் மறை பண்ணு அருமறை முதலோர் மேய தேயம் பற்பலவும் சுருதி முறை பயிர்வு மேவி மெய்நெறி சேர்வது குமரி கண்ட ஏனை மிலேச்சரிடம் ஓரட்டு வயப்பிலாது. இத்தனை புண்ணிய நதிகளும் ஆலயங்களும் சிறப்பாக இருப்பது குமரி கண்டம்ங்கிறார். நம்ம இருக்கிறதுக்கு குமரி கண்டம் கூட மற்றது மிலேச்சர்கள் வாழ்கிறது. மிலேச்சர்னா தவம் தெரியாதவன் தவம் செய்யாதவன் இதெல்லாம் இத்தனை சிறப்புடையது நம்முடைய இந்த பாரத பூமியில குமரி கண்டம். இங்கிவை சம்புத்தீவினிடனே தன்பால் இருங்கடலும் சாகத்தின் எல்லதென்னில் இதுக்கு சம்புத்தீவுன்னு ஒரு பெயர். சம்புத்தீவு என்று ஒரு பெயர். தங்கிய கோமேதாரி அவருக்கு மைந்தர் சாந்தவயன் சீரன் கோதையன் ஆனந்தன் துங்கமகு சிவனோடு கேமகன். அடையா அப்பா இது பெரிய வேலை பண்ணியிருக்காருப்பா. இவ்வளவு அனுபவம் இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த நாட்டை பற்றி சொல்லுகிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி அதற்கு மேலே லோகம் கீழே லோகம் பூலோகம் பூலோகம் ஜுகலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம்னு மேலே அதல விதல சுதல பாதாளம் மகாதல ரஜாதல பாதாளம் என்கிற கீழே லோகம் 14 உலகம்னு சொல்லுது. 14 உலகம் அத்தனையும் சொல்றாரு. இப்படி தபலோகம் தொகலோடு சேர்ந்தருமி பதத்தின் மீது சுவலோகம் 85 இலக்கம் வாங்கி புகழோடு வானவரும் பரவும் போற்ற புறந்தரங்கு திருந்தரசு புரிவனப்பால் மகலோகம் இதுகூடி மார்க்கண்டாதி மாமுனிவர் பலசிறிவர் மற்றதன் மேல் இகலோகம் பரவு சனலோகம் எல்லை எண்கூடி பிதுதேவர் இருப்பரங்கன் தவலோகம் உன்னதமீர் 6 கோடி சனகன் முதலாவுடைய வனக சேர்வர் அவன் மேற் சத்திய உலகம் ஈரன்கூடி அயன் இன்பத் தலம் உலக அடிக்குந்தானன் நபைதீதும் பரமபதம் 3 கோடி நாரணன்வாழ் பேருலகம்
விஷ்ணு உலகம் வரலையும் மேலே சொல்றாரு. சொல்லி ஓர் முக்கோடி சிவலோகம் 4 கோடி அதற்கு மீது திகழண்ட கோலகையும் கோடியாகும். எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் கடந்து இருப்பது சிவலோகம். அது ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பை திருவாக்கு. எல்லா உலகங்களுக்கு மேலே இருப்பதுதான் சிவலோகம். வேதமுடு தந்திரமும் அவற்றின்றார் உறுதிகளும் வரன் ஒரு வேறு வேறா ஊதிரு அண்டத்தேற்ற மறைவு என்றால் உண்மை தெரிந்தில் படைப்பும் உலப்பில் வேறும் ஆதலினா அப்பவற்றின் திரிவு நாடி அறிந்த உனக்கு உண்மை அதுவே சொற்றாம் ஏதமில் அண்டத்தின் போல 108 இறையருசில் உருப்பிரதம் இருக்கையாமை இந்த அண்டத்தை இருக்கை முன் உனக்கு இறைவன் தந்த அண்டங்கள் 1008 இத்தகமை மைந்த நீ சென்று காணுது என வகுத்துரைப்ப அந்தமில்லதொரு மகிழ்ச்சியின் உணர்ந்தன உணர். இப்படி அண்டப்பகுதிகளை எல்லாம் பெருசு, அது பெருசு, ஓரளவு சுருக்கமாக சொல்றேன். ஏல அப்படி அண்டப்பகுதிகளை எல்லாம் சொல்லி நீ அந்த அண்டங்களை எல்லாம் நீ சென்று காண்பாயாக அப்படின்னு அவனுக்கு உத்தரவு கொடுத்தாரு. உபதேசம் பண்ணினார் சுக்கிர பகவான். நல்ல உபதேசம் இல்லை. அப்போ அவனுக்கு என்னமா இருக்கு மகிழ்ச்சி. உபதேசம் முதல்ல சொன்னதும் அடுத்தாப்பில் இந்த மாதிரி அண்டங்களை சொன்னது, இத்தனை அண்டங்கள் உனக்கு கொடுத்துருக்குறான், எல்லாத்தையும் முடிப்பான்னா என்னமா இருக்கணும்ப்பா. அப்படியே அப்பா குணங்கள் பற்பல உணர்த்திய குறவந்தன் கடல்கள் வணங்கி வாழதி முகனோடு விடை கொண்டு வயமான் அணங்கு வைகிய திரள் உடை சூரர் ஊன் அவுணர் இணங்கு தானைய கடல் இடை புக்கணன் இமைப்பில் சேனை என்றலை பூதலும் தாரகன் சென்று கோலை வந்தனை செய்து தன் முன்னவருக்கு உறுதி ஆனபான்மையும் வணங்கி முன் நின்றிட ஆசான் போன எல்லையில் புகன்றனர் பரிசலாம் புகன்றான். அதுக்கு மேலே சேனைகளுக்குள்ளே வந்து புகுந்தான். அதுக்கு மேலே தாரகன்றத்தை சொன்னான். ஆவதாகிய பரிசலால் கேட்டு உணர்ந்தவனும் தாவிலாத தன் மனங்குடு நன்றிது தலைவர் மேவலாறுகளை யாமினி வென்றிட விரைவில் போவதே கடன் என்றனன் அன்னதூர் முடியும். அதனால நம்முடைய எதிரிகளெல்லாம் வில்லுவதற்கு உடனே புறப்படுவனும் கொஞ்சம் கூட தாமதிக்கப்படாது அப்படின்னு சொன்னான் தம்பி தாரகன். அண்ணன்கிட்ட உடனே புறப்படாது இன்னும் வேலை. அந்திவா கடை கண்ணுதல் கடவுளுதல் அருளான் வைந்தர் மூவரும் பெற்றதுள் வரங்களும் வலியும் சிந்தையுள்ளுற நாட்டியே அழியுடன் சேனில் வந்து தோன்றினர் சொல்லை நாள் நோற்றிடும் மாயை. ஆகாயத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாளா மாயை. தன்னுடைய பிள்ளைகள் பெற்ற வரமும் அதுக்கு மேலே பெற்ற உபதேசமும் அதனுடைய சிறப்புகளும் கூட்டத்தையும் மேலிருந்து பார்த்தா அவளை சொல்லி முடியல மகிழ்ச்சி. ஆனந்தத்தில் முழுதுல ஆறு மாய தோன்று எல்லையின் முன்புற கண்டு வெஞ்சூரன் ஆண்ட தம்பிய தம்முடன் அசம்பியோடும் ஊன்று அன்போடு பணிதலாம் அன்னதன் உள்ளான் ஈன்ற ஞான்றினும் வந்தனால் ஆட்சிகள் சேர்த்தாள். அதனால இப்படி தாயை பார்த்தான். 3 பேரும் அந்த அசம்பிங்கிற ஒரு தங்கச்சி அழகான பொண்ணு இருக்காளே அவனை எல்லாம் சேர்ந்து கும்பிட்டாங்க. அவளுக்கு ஆட்சி அங்கே மேலே இருந்து ஆட்சி கூறினான். அது மாயம். ஆட்சி கூறி வேள்வியை செய்கையும் அதனுக்கு ஈசன் வெளிய வரங்களும் கேட்டனள். ஈண்டு நேசமோடுமை காணிய வந்தனன் இவர் வாசவன் முதல்வதமை வில்லு திருவதியார். அதனாலே வாசவனாகிய இந்திரன் முதலான அத்தனை பேர்த்தையும் வில்லுவிகளால் கொல்லுகிறவர்களை கொல்லுங்க வெல்லுகிறவர் வெல்லுங்க வென்றவன் எவ்வுலகமும் பிறந்து மேதினில் என்றும் வாழுது மாயைகள் வேண்டிடின் அவர்களெல்லாம் வென்று பூமியில் நன்றாக வாழ்வீர்களாக. ஏதாவது உங்களுக்கு உபகாரம் வேணும், ஏதாவது மாயை வேணும்னா உடனே என்ன நினைக்கிறீங்க, உடனே நான் உங்களுக்கு வேண்டியது பண்ணுறேன். என்னை ஒன்று அன்புடன் உண்ணிய பொழுதே சென்று விக்கிய தன்மைகள் செய்தியானது. என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து போச்சு போடுறேன். என்ன வேணுமோ என்ன நினைக்கல அதையெல்லாம் செய்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்னமா இருக்கணும், இத்தனை சேனைகள் இத்தனை வரங்கள் இத்தனை உதவிகள் இவ்வளவு இதெல்லாம் இருக்கும் கூட உனக்கு என்னமா இருக்கும். ஈதலால் உமை பிரியலம். அதனாலே உங்களை விட்டு நான் தெரியலை, எப்போதும் உங்க கூடவே இருந்துருப்பேன், தெரியாம இருக்கு மாய மாய. பன்முறை யானை காதலோடு உமை காணிய செல்லுவன் கலந்து பேத நீரற இருந்திரால் ஈண்டன பேசி மாது எய்களும் ஐந்தரும் 3 வணங்க தோடு உலாவிலி பொற்றொடி ஏகலும் சூரன் கோடி தேருடன் தானவர் தங்களை குவி நீடு நம்பெறும் தானைகள் நிதிபதிக்கேக பாடல் முகாமுரசு அரமினோ கடிதன பணித்தான் அரசன் ஏவலோ அவுணர்கள் அன்னவாரென்று முரசன் எற்றினர் கேட்டனும் அத்தனை முன்னி உரசை 4 உரங்குழி புவிகுள உருங்கே திரசை வான்கடல் சென்றது சேனை 10 100 1000 ஆதியாய் பரவான் கொத்து நீடிய சென்னியர் கொடுமை சேர் குளத்தோர் மித்து பல்வடை ஏந்திய கரத்தினர் வருவது கத்து வார்கடல் ஆர்ப்பினர் அவுணர்தன் கடத்தோர் விண்ணீர் பாய்வன இரவிநீர் பாய்வன வேலை கண்ணீர் பாய்வன திசைகளில் பாய்வன கடல் பன்னீர் பாய்வன வரைகளில் பாய்வன பறவை மண்ணீர் பாய்வன புறவிகளை அளப்பிலம் ஆடும். கட்ட தொடக்க பட்டாதி கூட்டங்கள்
பலமா புறப்படும். அப்படி போய் மேடு செய்யமும் கையிலையும் அல்லது வேறு நேர கொத்திடு திருமிகை செல்வன நீல காரி செல்வன விண்மிகை செல்வன கடலில் பாரி செல்வன செல்வன ஆழியம் பற்று 3 கோடி யோசனையதாய் நாற்றிஜ முற்று ஆண்ட வெள்ளையன் அப்பகைத்தாகிய அணிகள் ஏந்து சென்றன சென்றதொரு அளவையின் இனம்போல் தோன்று பொன்றுடர அழகைய அடைந்தன பூச்சி எல்லாம் நேராக குபேரப்பட்டது பூச்சி குபேரப்பட்டது பூத ஐந்தியனு மிக வலியுடையது. இது அந்த இந்திரஞானத்தின் பூத ஐந்தியனும் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் இருக்கிறதல்லவா 5 பூதம். 5 பூதத்துக்கு வலிமை எவ்வளவு? பூதத்துக்கு வலிமை எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அளவு உண்டாந்த பூதத்துக்கு இருக்கிற வலிமை, இப்போ காற்றுக்கு இருக்கிற வலிமை, மண்ணுக்கு இருக்கிற வலிமை, தண்ணீருக்கு இருக்கிற வலிமை, நெருப்புக்கு இருக்கிற வலிமை, ஏமா சொல்லி முடியும். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பூதத்துக்கு எவ்வளோ வலிமையை கொடுத்துருக்காங்கப்பா. நினைச்சதுன்னா ஒரு நொடியில் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அழிக்கிறது உத்தரவு போட்டாலும் வச்சுக்க. ஏதோ ஒரு பூதத்துக்கு போட்டானா போதும், ஒன்றுக்கு போட்டானாலே போதும், ஒன்றுக்கு போட்டாலே தாங்காது. காற்றுக்கு போட்டாலும் வச்சுக்கோப்பா. ஆனால் இந்த புயல் காற்றெல்லாம் அடிக்கிறது இல்லை, அதிக நேரம் அடிக்க விடுறது இல்லை. ஒரு அளவா புயல் காற்று அடிக்கிறது இல்லைப்பா. புயல் காற்று அடிக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், அதிக மேலே அடிக்காது. பார்த்து இல்லையா? அதிகமாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடிச்சுங்க, அவ்வளோதானே அடிக்குது. அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன். இன்னும் இருந்து பல தடவை இந்த கோயில் காட்டு பார்த்துருக்கோம்ல, ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ வேகமாக இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ காலி பண்ணி அதெல்லாம் 1 மணி நேரம் அடிச்சுதுன்னா அந்த வேகம் குறையாமல் அடிச்சுங்க. இன்னும் அது இன்னும் வேகம் எவ்வளோ உருவாதுன்னா ஒரு அளவாக புரியுதா? இந்த பூதங்களை எல்லாம் அவன் லக்கான வச்சுருக்கிறான். யாரு அதான் பூதங்கள் 100 2,000 திருவாரூர். அந்த பூதங்களுடைய வலிமையெல்லாம் இடம் அதிக வலிமையுடையதான் இந்த தேர். யாருக்கு? நம்ம சூரபனுடைய தேர். பூத ஐந்தினு மிக வலியுடையது புலஞ்சேர் ஆதவன்றடி தேரினும் சிறப்புற்றது அவனில் சோதி பெற்றது. அது தேருப்பா சூரியனை விட ஜோதியா இருக்குமான தேர். பேருணர்வு உள்ளது, அறிவு உள்ளது, சடப்பு உள்ளது அந்த தேருப்பா. இல்லைன்னா நீ கடலுக்கு அப்பால கொண்டு போய் உங்களை போடு, அங்கே இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வரலாம் சொன்னா, அங்கே இருக்கிற மந்திரமலையை கொண்டு வரலான்னு சொல்கிறான்ல. சோதி பெற்றது பேருணர்வு துளசி மாதிரங்களை அகற்சியான் மறைப்பது மண்ணு என்றுமே அழிவுள்ளது மேது ஓடுவதும் குன்று போடுவது அகிலமை இவைப்பினில் குருவி சென்று நிறுவது குறிப்பினில் செல்வது சிதையா 1 கோடிய வாம்பரி பூண்டுள்ளது ஒருங்கே அழிவிலா பல சாரதி உள்ளது அந்த தேர். இன்னும் எத்தனையோ கோடிங்கிறார் குதிரைகளை, அதுக்கு மேல சாரதியில் ஏராளமான தேர் உள்ளது. அங்கு அழைப்பில் விளிமிதாகிய படையெல்லாம் கொண்டது மேவார் அவுளிய அன்னவர் தேர்மிசை செல்லுவது உரிமை தெளிலி அச்சூர பன்மணி கலங்குவது என்றும் பாறை நேருவது பரப்பினது உலகலாம் படைத்த நாரிபாதியன் அழித்தருள் இந்திரஞான தேரின் மால்வரை விதையுறும் வயப்புலி செல்வ சூரன் ஏரியே போந்தனன் அவனர்கள் தோழாவே. அப்பேற்பட்ட தேரிலே சிங்கம் போல ஏறினான். யாரு? சூரபன். அண்ட எல்லையில் 1000 தாண்டு வெம்பரி 1000 நடந்தோன் நீண்ட பார்த்த 1000 நல்ல பூண்ட தேர்மிசை ஏறிய அறிமுகம் போந்தான். காலும் உள்ளவும் பின்னூற வேகத்துல காற்று வேகமா மனசு அதெல்லாம் கூட பிற்பட வேகமா போச்சு. அந்த தேரும் அந்த காலும் உள்ளமும் பிற்பட பின்னூறு. கால்னா காற்று, உள்ளமும் மனோவேகம் பின்னுற 300 கவன கோலமா 10,000 பூண்டதொரு குடிஞ்சி சாலமாறுதல் வையமே புகுந்து தாரகன ஆனம் என்பது சென்றன ஆலம் என்பது சென்றன நடந்தன நன்றி. அப்படி அந்த இல்லை இந்த மாதிரிலாம் கவிகள் அமைக்க முடியுமா? எல்லாம் போய் குபேரப்பட்டணத்தை பிடிச்சிதான் முதல்ல. நல்லா பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. பூதம் நடுங்கின, இந்த சேனையை கண்டு பூதம் நடுங்கின, பூ நடுங்கின, பனிக்குலம் நடுங்கின. பனிக்குலம்னா அட்டா நாகம்னு சொல்றது, அட்டா நாகம் அதெல்லாம் நடுங்கிச்சான். ஆதிஸ்வரன் நடுங்கினானா, துறை நீர் வான் நடுங்கின, மாதிரம் நடுங்கின, வரைகட்டால் நடுங்கின, புனதிகள் நடுங்கின, தருகட்டி நடுங்கின, நிருதர்வோன் பெரும்படை செல்ல இறைய தன்மையில் சேனைகள் தம்மோடு இறைவன் தனதன் மாநகர் வளைந்தன அன்னது ஒரு தன்மை வினவியுடைய தூதுவர் ஏக்க உண்மையும் கனகமாமணி போனகர் சென்றதன் கருதி. அதனால இப்படி எல்லாம் குபேரப்பட்டினத்தில் போய் புகுந்துச்சு. முதல் குபேரப்பட்டினத்தில் அங்கே போனால் தானே அடிச்சுட்டு வரலாம் ஏராளமாக. அதுக்கு அங்கே போய் புகுந்துச்சு. அதுக்கு மேலே அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாரு என்பதை பற்றியெல்லாம் என்ன மற்ற உலகங்களெல்லாம் சென்று அதால் திப்பு செய்யப்படலும் இருக்கு. திப்புதோடு சென்று எல்லாரையும் வெந்து வருவது, எல்லாரையும் அப்படிப்பட்ட இதுகளெல்லாம் செய்கிறார். அதெல்லாம் எப்படி செய்கிறார் என்பதை அடுத்த வாரத்தில் திருவள்ளுவராலே
சந்திக்கலாம், சிந்திக்கலாம். திக்கு விஷய படலத்தில் 30 பாட்டு ஒதுங்கி இருக்கும். 30 பாட்டு திக்கு விஷயம் 31 சொல்லணும்னு. இத்தரணி நீரில் பெறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழையோரி தளராதே புத்தியடியேனு கருள்வாயே தத்துவ விஞ்ஞான குருநாதா சத்தஸ்வரூபாபு தமுதோனே நித்திய கிருதானர் பெருவாழே நித்த ஜெகஜோதி பெருமாளே நித்த ஜெகஜோதி பெருமாளே வான்முகில் வளாதுவைக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைகிறாது இருள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் இல்லாம பார்வதி வதை.